அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு தமிழ். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினா விடைகள், சொல்லும் பொருளும், ஆங்கிலம், தமிழ் இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகத நன்னாட்டு வாழ்வாய் பகைப்புறத்து கொடுத்த வேந்தன் பட்டிமண்டபம் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். பட்டிமண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று கூறும் நூல் மணிமேகலை. பட்டிமண்டபம் ஏற்றினை ஏட்டினோடு ஏற்றினை இரண்டும் அரியணையே என்று கூறும் நூல் திருவாசகம். பண்ண அரும் கலைநெறி பட்டிமண்டபம் என்று கூறும் நூல் கம்பராமாயணம். தமிழக மாடுகளின் தாய் இனம் என்று கருதப்படுவது காங்கேய மாடுகள். உணவு எனப்படுவது நிலத்துடன் நீர் ஆகும் என்று கூறும் நூல் புறநானூறு. நீரின்றி அமையாது யாக்கை என்று கூறும் நூல் புறநானூறு. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி என்று கூறிய நூல் புறநானூறு. காந்த ஊசி பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. முசிறி துறைமுகத்தில் சிறப்புடன் நடைபெற்ற ஏற்றுமதி தொழில் மிளகு ஏற்றுமதி. நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் பதிற்று பத்து. பந்தர் பெயரிய பேரிசை மூதூர் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் பதிற்று பத்து. பந்தர் பயந்த பலர்புகழ் முத்தம் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் பதிற்று பத்து. வெளிநாடுகளில் வந்தவை, அது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அது என்னன்னா குதிரைகள் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. உள்நாட்டிலிருந்து வந்தவை, அது உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கறி, மிளகு. தரைவழி. வடமலையில் இருந்து வந்தவை மெருகிடப்பட்ட பொன் மணிக்கற்கள். மேற்கு மலையில் இருந்து வந்தவை சந்தனம், ஆரம். தென்கடலில் இருந்து கிடைத்தவை முத்து. கீழ்கடலில் விளைந்தவை பவளம். யவனப்பிரியா என்று அழைக்கப்படுவது மிளகு. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் மதுரை காஞ்சி பட்டினப்பாலை. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். 1829 காவிரி பாசன நீர்ப்பகுதிக்கு தனிப்பொறுப்பாளராக ஆங்கில அரசால் நியமிக்கப்பட்டவர் சர் ஆர்தர் காட்டன். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சூட்டியவர் சர் ஆர்தர் காட்டன். கல்லணையின் கட்டுமான யுக்தியை கொண்டு 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் என்ற அணையை கட்டியவர் சர் ஆர்தர் காட்டன். 1983 ஆண்டு முதலில் திட்டத்தை தொடங்கிய அரசாங்கம் இசைவு தந்தது. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய். இந்தியா செலுத்திய முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. இதற்கு காரணமானவர் விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் திருவனந்தபுரம். விக்ரம் சாராபாய் முயற்சியால் தொடங்கப்பட்ட நிறுவனம் இஸ்ரோ. சித்தாரா எனும் செயலியை உருவாக்கியவர் சிவன். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். இவர் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் அப்துல் கலாம். அப்துல் கலாமுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய உயரிய விருது பாரத ரத்னா. இவர் தம் பள்ளி கல்வியை தமிழில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி. இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர் வளர்மதி. கடல் பயணத்தின் போது மீனவர்களுக்கு உதவுவதற்காக உருவாக்கப்பட்ட செயலி நேவிக். இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை. சந்திராயன் 1 திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் மயில்சாமி அண்ணாதுரை. நமது அறிவியல் கையறிகை நிலா எனும் நூலாக எழுதியவர் மயில்சாமி அண்ணாதுரை. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி எனும் பட்டம் பெற்றவர் பாரதியார். 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. 16வது அகவையிலேயே தனது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். 17வது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலீலியோ. திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றியவர் ஜியு போப். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ என்று கூறும் நூல் திருக்குறள்.
உள்ளுவது எல்லாம் உயிர் உள்ளல் என்று கூறியவர் திருவள்ளுவர். ஏர் தழுவுதலின் பல்வேறு பெயர்கள்: மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு. இதுதான் ஏர் தழுவுதலோட பல்வேறு பெயர்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சொல்லும் பொருளும். விண், வானம், ரவி, கதிரவன், கமுகு, பாக்கு, அறம், நற்செயல், வெகுளி, சினம், ஞானம், அறிவு, விரதம், மேற்கொண்ட நன்னெறி, தீபம், விளக்கு, சதிர், நடனம், தாமம், மாலை, சத்துவம், அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம். ராசசம், போர், தீவிரமான செயல்களை குறிக்கும். தாமசம், சோம்பல், தாழ்மை. ஊனரசம், குறையுடைய சுவை, குந்த, உட்கார. கந்தம், மனம், மிசை, மேல், விசனம், கவலை, மா, வண்டு, மது, தேன், வாவி, பொய்கை, குளம், வளர் முதல், நெற்பயிர். தரளம், முத்து, பணிலம், சங்கு, வரம்பு, வரப்பு, களை, கரும்பு, கா, சோலை, குலை, சிறுகிளை, அரும்பு, மலர்முட்டு, மாடு, பக்கம், நெருங்கு வலை, நெருங்குகின்ற சங்குகள், கோடு, குளக்கரை. மேதி, எருமை, துதைந்து எழும், கலக்கி எழும், கன்னிவாழை, இளமையான வாழைமீன், சூடு, நெல் அரிக்கட்டு, சுரிவலை, சங்கு, வேரி, தேன், பகடு, எருமைக்கடா, பாண்டில், வட்டம், சிமயம், மலையுச்சி, நாளிகேரம், தென்னை, நரந்தம், நார்த்தை, கோழி, அரசமரம், சாலம், ஆச்சாமரம், தமாலம், பச்சிலை மரம், இரும்போந்து, பருத்த பனைமரம், சந்து, சந்தன மரம், நாகம், நாகமரம், காஞ்சி, ஆற்றுப்பூவரசு. யாக்கை, உடம்பு, புணரியோர், தந்தவர், புன்புலம், புல்லிய நிலம், தாட்கு, முயற்சி, ஆளுமை, மிசை, மேலே, மல்லல், வளம், சமய கணக்கர், சமய தத்துவவாதிகள், பாடை மாக்கள், பழமொழி பேசும் மக்கள், குழியி, ஒன்று கூடி, தோம், குற்றம், கோட்டி, மன்றம், பொலம், பொன், வேதிகை, திண்ணை, தூணம், தூண், தாமம், மாலை, கதலிகை கொடி, சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது, காலூன்று கொடி, கொம்புகளில் கட்டும் கொடி. விலோதம், துணியாலான கொடி, வசி, மலை, செற்றம், சினம், கலாம், போர், துருத்தி, ஆற்றடை குறை, அதாவது ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு, புரிசை, மதல், அணங்கு, தெய்வம், சில்காற்று, தென்றல், புலே, சாளரம், மாக்கால், பெருங்காற்று, முன்னீர், கடல், பனை, முரசு, கயம், நீர்நிலை, ஓவு, ஓவியம், நியமம், அங்காடி, மைவனம், மலைநெல், முருகியம், குறிஞ்சிப்பறை. பூஞ்சினை, பூக்களை உடைய கிளை, சிறை, இறகு, சாந்தம், சந்தனம், பூவை, நாக்கணவாய் பறவை, பொலம், அலகு, கடறு, காடு, முக்குழல், கொன்றை, ஆம்பல், மூங்கில் போன்றவற்றால் ஆன குழல்கள். பொலி, தானிய குவியல், உலை, பெண்மான், வாய் வெறியி, சோர்வால் வாய் குளறுதல், குருளை, குட்டி, இணைந்து துன்புறுதல், உயங்குதல், வருந்துதல், படிக்கு உல, நிலத்தில் விழ, கோடு, கொம்பு, கல், மலை, முருகு, தேன், மனம், அழகு. மல்லல், வளம், சேறு, வயல், கரிகுருத்து, யானை தந்தம், போர், வைக்கப்போர், புரைதப, குற்றமின்றி, தும்பி, ஒருவகை வண்டு, துவரை, பவளம், மறை, தாமரை மலர், விசும்பு, வானம், மதியம், நிலவு.
அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பகுதியில் சேர்த்தெழுதுக அதை பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். பெயர் ப்ளஸ் வினை பெயர் வினை, தந்தி ப்ளஸ் அடி தந்தியடி, ஆணை ப்ளஸ் இடு ஆணையிடு, கேள்வி ப்ளஸ் படு கேள்விப்படு, வினை ப்ளஸ் வினை வினை வினை, கண்டுபிடி கண்டு ப்ளஸ் பிடி கண்டுபிடி, சுட்டி ப்ளஸ் காட்டு சுட்டி காட்டு, சொல்லி ப்ளஸ் கொடு சொல்லி கொடு, இடை ப்ளஸ் வினை இடைவினை, முன் ப்ளஸ் ஏறு முன்னேறு, பின் ப்ளஸ் பற்று பின்பற்று, கீழ் ப்ளஸ் இறங்கு கீழிறங்கு. இதில் இந்த பெயர் ப்ளஸ் வினையில் வந்து வினை அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. அதாவது இந்த பிடிஎஃப்பில் வந்து கொஞ்சம் எழுத்து பிழையெல்லாம் இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து தமிழாக்கம். தமிழாக்கத்தில் என்னென்னா சாஃப்ட்வேர் மென்பொருள், ப்ரௌசர் உளவி, கிராப் செதுக்கி, கர்சர் ஏவி அல்லது சுட்டி, சைபர் ஸ்பேஸ் இணையவெளி, செர்வர், வையக விரிவு வலைவழங்கி, ஃபோல்டர் உரை, லேப்டாப் மடிக்கணினி. இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.